கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் இலக்கை சென்றடைந்திருக்கிறது. லெக்ராஞ்சியன் புள்ளியில் ஆதித்யா L1 இணைந்திருக்கிறது. செப்டம்பர் 2ஆம் தேதி PSLV ராக்கெட் மூலம் விண்ணில் ஆதித்யா L1 ஏவப்பட்ட நிலையில் செப்டம்பர் 19ஆம் தேதி பூமியிலிருந்து விடைபெற்று L1 புள்ளியை நோக்கி பயணித்தது. 127 நாட்கள் பயணத்திற்கு பிறகு லெக்ராஞ்சியன் 1 புள்ளியை தற்போது ஆதித்யா L1 அடைந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தி ஆசிரியர் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், முழு விவரம். சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் அதன் இலக்கான லெக்ராஞ்சி 1 என்ற அந்த புள்ளியை அடைந்திருக்கிறது. அதை பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்திருக்கிறார். செப்டம்பர் 2ஆம் தேதி PSLV ராக்கெட் மூலம் ஆதித்யா L1 விண்கலம் ஏவப்பட்டது. ஏவப்பட்டதன் பிறகு 4 முறை அதன் சுற்றுப்பாதை விரிவுபடுத்தப்பட்டு செப்டம்பர் 19ஆம் தேதி என்று பூமியிலிருந்து விடைபெற்று L1 என்ற அந்த புள்ளியை நோக்கி ஆதித்யா விண்கலம் பயணிக்க தொடங்கியது. 127 நாட்கள் பயணத்திற்கு பிறகு L1 புள்ளியை ஆதித்யா விண்கலம் வெற்றிகரமாக அடைந்திருக்கிறது. இந்த L1 புள்ளி என்பது லெக்ராஞ்ச் 1 பாயிண்ட் என்று விண்வெளி ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியாகும். பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய இந்த புள்ளி சூரியன் மற்றும் பூமியினுடைய ஈர்ப்பு பிடியின் காரணமாக அந்த சுற்றுவட்ட பாதையில் விண்கலமானது எப்பொழுதும் ஒரே நிலையிலிருந்து ஆய்வு செய்வதற்கு வாய்ப்பான ஒரு புள்ளியாக கருதப்படுகிறது. எனவேதான் பூமியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அந்த L1 புள்ளியை நோக்கி ஆதித்யா விண்கலம் அனுப்பப்பட்டது. 127 நாட்கள் பயணத்திற்கு பிறகு அந்த L1 புள்ளியை அது அடைந்திருக்கிறது. அந்த L1 புள்ளியில் சுற்றி வந்தபடியே ஆதித்யா விண்கலமானது சூரியனை ஆய்வு செய்யும். அதற்காக ஆதித்யா L1 விண்கலத்தில் 7 ஆய்வு கருவிகள் இடம்பெற்றிருக்கின்றன. சூரியனுடைய போட்டோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய ஒளிக்கோளம், அதே போல குரோமோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய பகுதி, அதே போல கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த குரோமோஸ்பியருக்கு வெளியே அமைந்திருக்கக்கூடிய பகுதி என இந்த 3 பகுதிகள் சூரியனுடைய இந்த பகுதிகள் குறித்து ஆதித்யா L1 விண்கலமானது ஆய்வு மேற்கொள்ளும். அதே போல சூரியனில் இருந்து புறப்படக்கூடிய கதிர்கள், சூரியனில் சில நேரங்களில் ஆக்ரோஷமாக வெளிப்படக்கூடிய அந்த வெப்ப அலைகள், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அணுத்துகள்கள், இவற்றினால் செயற்கைக்கோள்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த ஆதித்யா L1 விண்கலம் அனுப்பப்பட்டிருக்கிறது. விண்வெளியில் சுமார் 50 செயற்கைக்கோள்களை தற்போது இந்தியா பராமரித்து வருகிறது. விண்வெளியில் இந்தியாவினுடைய சொத்து மதிப்பு சுமார் 50,000 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. இதே போல உலகினுடைய பல நாடுகள் செயற்கைக்கோள்களை செலுத்தி இருக்கின்றன. இந்த செயற்கைக்கோள்களுக்கு சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சோலார் ஸ்டார்ம் என்றதை சொல்வார்கள், சூரிய புயல் என்று குறிப்பிடுவார்கள். அந்த வெப்ப அலைகள் மிக வேகமாக வெளிப்படக்கூடிய அந்த நிகழ்வு, அதனால் விண்கலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கவும், அது தொடர்பாக முன்கூட்டி ஆய்வு செய்து செயற்கைக்கோள்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த ஆதித்யா L1 விண்கலம் தேவையான தரவுகளை ஆய்வு செய்து திரட்டும். இதற்காக அந்த ஆதித்யா L1 விண்கலத்தில் 7 ஆய்வு கருவிகள் இருக்கின்றன. இதில் 4 ஆய்வு கருவிகள் சூரியனை அப்சர்வ் செய்து நோக்காய்வு செய்து அந்த போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர் போன்றவற்றை ஆய்வு செய்யும். அதே போல ஆதித்யா L1 விண்கலத்தில் இருக்கக்கூடிய 3 கருவிகள் அந்த தரவுகளை திரட்டி அதை ஆய்வு செய்து புதிய தகவல்களை பூமியிலே இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பி வைக்கும். இதற்காக திட்டமிடப்பட்டுத்தான் ஆதித்யா L1 விண்கலம் செலுத்தப்பட்டது. செப்டம்பர் 2ஆம் தேதி PSLV ராக்கெட் மூலமாக செலுத்தப்பட்டு
4 முறை சுற்றுவட்ட பாதை விரிவுபடுத்தப்பட்டு செப்டம்பர் 19ஆம் தேதி பூமியிலிருந்து விடைபெற்று பயணித்தது. 127 நாட்கள் பயணத்திற்கு பிறகு சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே உள்ள அந்த ஆய்வு புள்ளியான லெக்ராஞ்ச் 1 என்று சொல்லக்கூடிய அந்த பாயிண்டை அது வெற்றிகரமாக அடைந்திருக்கிறது. அந்த புள்ளியிலிருந்து அது சுற்றியபடியே அதை ஹேலோ ஆர்பிட் என்று குறிப்பிடுவார்கள். அந்த ஆர்பிட்டில் சுற்றியபடியே அது சூரியனை ஆய்வு செய்யும். இது சுமார் 400 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்ட திட்டமாகும். இந்த ஆதித்யா L1 விண்கலத்தினுடைய எடை கிட்டத்தட்ட 1.5 டன் ஆகும். அது பூமியிலிருந்து 15 கிலோமீட்டரில் இருந்து ஆய்வு செய்தபடி அங்கிருந்து பூமிக்கு தகவல்களை திரட்டி அனுப்பும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.